வணக்கம். தாய் டிவியின் உலக நிலவரங்களுடன் சந்திக்கின்றோம். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் மீண்டும் மோதல் வெடித்திருக்கிறது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 3வது முறையாக ஈரான் மீது அமெரிக்கா இன்று தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதன்படி ஈரானுடைய கடற்படை பலத்தை குறைக்கும் வகையில் மொத்தமாக 140 இடங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய நிலையில் அதன் பின்னணி குறித்து திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் மீண்டும் மோதல் வெடித்திருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் சரக்கு கப்பல்களை தாக்குவதாக கூறி அமெரிக்கா தாக்குதலை தொடங்கியது. கடந்த 7 நாட்களில் 2வது முறை ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தியது. குறிப்பாக 3வது முறையாக அமெரிக்கா புதிய தாக்குதலை தொடங்கியது. ஹார்முஸ் நீரிணையில் சைப்ரஸ் நாட்டின் கொடியுடன் பயணித்து கேலன்சி என்ற கண்டெய்னர் கப்பல் மீது நேற்றைய தினம் ஈரான் தாக்குதல் நடத்தியதனால் அமெரிக்கா கோபமடைந்தது. அது மட்டுமன்றி ஹார்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்தது. இதனால் கோபமடைந்திருக்கக்கூடிய அமெரிக்கா ஈரான் மீது புதிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதன்படி தற்போது 140 இடங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஈரானில் இருக்கக்கூடிய போர் விமானங்களை கண்காணிக்கும் ரேடார் அமைப்புகள், ஏவுகணை சேமிப்பு குடோன்கள், ட்ரோன் குடோன்கள், ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை அனுப்ப பயன்படுத்தும் தளங்கள் மற்றும் சரக்கு கப்பல்களை தாக்க ஈரான் பயன்படுத்தும் இடங்கள் உட்பட 140 இலக்குகளை குறிவைத்து தாக்குதலை அமெரிக்கா நடத்தியிருக்கிறது. இதனை அமெரிக்காவினுடைய சென்காம் தெரிவித்திருந்தது. சென்காம் என்பது மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்கா சார்பில் ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ளும் ஒரு கட்டளை மையமாகும். ஈரான் மீது புதிய தாக்குதல் பற்றி சென்காம் கூறியிருக்கிறதாவது, போர் விமானங்கள், ட்ரோன்கள் மற்றும் கடற்படை கப்பல்கள் மூலம் ஈரான் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரானின் 140 இலக்குகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரானின் ஏவுகணைகள், ட்ரோன்கள், தளங்கள், வெடிமருந்து சேமிப்பு குடோன்கள், தகவல் தொடர்பு மையங்கள், கடல்சார் போக்குவரத்தை கண்காணிக்கும் ரேடார் மையங்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்று கூறப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணை வழியாக சுதந்திரமாக வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலை குறைக்கவும் ஈரானின் கடல்சார் தாக்குதல்களுக்கு வலிமையை குறைக்கும் நோக்கமாக வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் தலைமை தளபதியின் உத்தரவின் பேரில் இந்த வாரத்தில் 3வது தாக்குதலை தாங்கள் நடத்தியிருப்பதாக கூறுகின்றனர். இந்த 3 தாக்குதல்களின் வழியாக மொத்தமாக ஈரானின் 300 இலக்குகள் தாக்கப்பட்டுள்ளது என்று குறித்த கட்டளை மையம் கூறுகின்றது. இதேவேளையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் உச்ச தலைவரான அயதுல்லா அலி ஹமேனியினுடைய மறைவிற்கு பழி வாங்குவது உறுதி என்று அது நாட்டினுடைய தற்போதைய உச்ச தலைவர் முஸ்தபா கமேனி சபதம் எடுத்திருக்கின்றார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய சமூக ஊடக பதிவில் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக பார்க்கிற போது இது உறுதிப்படுத்தப்படுகிறது. கமேனி மற்றும் தியாகிகளின் இரத்தத்திற்கு பழிவாங்குதல் தனிப்பட்ட நபர்களை சார்ந்தது அல்ல, அது தவிர்க்க முடியாத வகையில் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று கூறியிருக்கின்றார். அண்மையில் மஸ்தக் நகரில் நடைபெற்ற அலி ஹமேனியினுடைய இறுதிச் சடங்கில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மக்களுக்கு அவர் தன்னுடைய நன்றிகளையும் தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் தன்னை படுகொலை செய்ய ஈரான் திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இஸ்ரேலிய உளவு அமைப்புகளின் தகவல்களை மேற்கோள் காட்டி ட்ரம்ப் இதனை கூறி வருகின்ற போதிலும் அமெரிக்க உளவு அமைப்புகள் இதுவரையில் அச்சுறுத்தலை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. இருப்பினும் பாதுகாப்பு காரணங்களுக்காக நேட்டோ மாநாட்டிற்கு பிறகு ட்ரம்ப் தன்னுடைய பயண திட்டங்களை மாற்றியமைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறாக மத்திய கிழக்கில் பதற்றம் என்பது அதிகரித்து வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் ஒரு உலக நிலவரத்தில் சந்திப்போம். நன்றி.